நம்மளால் ஏன் சாதிக்க முடியல? எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? உதாரணம் சொன்னால், சார் அந்த வேலையை நான் 5 வருஷமாக நான் தனியாளா நின்று அந்த கம்பெனிக்காக எவ்வளவோ உழைச்சேன் சார். ஆனால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல சார். என்னென்னே தெரியல சார். சொல்லியிருக்கீங்கள, சார் இந்த வேலையை நான் 6 மாதமாக செஞ்சேன் சார். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் அதை செய்ய முடியல. என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பல காரணங்களை சொல்கிறீங்க. அதாவது நம்ம என்ன நினச்சி செஞ்சோமோ அதனை நம்மளால் சிறப்பாக செயல்படுத்த முடியல. காரணம் என்னென்னா வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிற சக்தி. வில் பவர்னால் என்னங்க? அந்த சக்தி நம்மக்கிட்ட இல்லை. அந்த சக்தி இல்லைன்னா அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக பாருங்கள். வீடியோனுடைய முடிவில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். செயல்பட்டான்னு வச்சிங்களேன், இந்த சின்ன வேலை பெரிய வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த வேலையுமே நம்ம அடித்து தூக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது நிறைய பேர்கிட்ட இதுதான் கேள்வி. சார் எனக்கு அந்த வில் பவர் இல்லை, நான் செய்யணுன்னு தான் சார் நினச்சேன், அந்த இதில் இறங்கினேன். பாருங்கள் சார் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்லாம் சார்ட்லாம் காட்டுவாங்க. இந்த அளவுக்கு பண்ணால் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் சார், மாதம் 5 லட்ச ரூபா வரும், அது அப்படியே அடுத்த வருஷம் 7 லட்ச ரூபா வரும், 10 லட்ச ரூபா வரும், எல்லாமே கணக்கு போட்டு பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியல, நீங்கள் நினச்சதை அடைய முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன ப்ராக்டிஸ் சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக கூட தெரியலாம். ஆனால் நீங்கள் உணர்தல் தன்மையோடு இதை செயல்பட்டீங்கன்னு வச்சிங்களேன், எந்த வேலையை வேணால் அடித்து தூக்கலாம். ஓகேங்களா? என்னென்னாங்க, இப்போ நம்மளை சூழ்ந்து இப்போ வீட்டில் இருக்கோன்னா மனைவி இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க. வெளியில் போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நெய்பர்ஸு, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தால் ஒரு பாஸு, கீழே இருக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாருமே நம்ம எல்லாரோடவும் பழகுறோம். ஒரு சின்ன வேலைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களோட பழகும் பொழுது செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிச்சனில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்குறது ஒரு சின்ன வேலை தான். அவங்களுக்கு காய் வாங்கிட்டு வந்து தரது, ஒரு பால் வாங்கிட்டு வந்து தரது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேலை. அதேமாரி நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கலாம், ஒரு புக்கு படிக்கிற பழக்கமாக இருந்தால் தொடர்ந்து அதை செய்யுங்க. தொடர்ந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா தொடர்ந்து அந்த ஹெல்ப்பை பண்ணுங்கள். அதை முழுமையாக பண்ணுங்கள். இல்லை இன்றைக்கி இந்த வேலை இருக்குது அதனால் நான் வாங்கி தர மாட்டேன், நான் இன்றைக்கி ரொம்ப வேலை இருக்குது நான் புக்கு படிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த ஒரு சின்ன வேலை எடுத்தாலும் அதனை சிறப்பாக அன்னன்னைக்கு அதை செய்யுங்க. ஒரு சின்ன புக்கு படிக்கிற வேலையாக இருக்கலாம், சீக்கிரம் ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு தூங்குகிற வேலையாக இருக்கலாம், டின்னரை 7 மணிக்குள்ளே சாப்பிட்றதா இருக்கலாம், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் எடுங்க. சின்ன செயலாக கூட இருக்கலாம். அதுக்கு அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லாத மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் நம்ம பழகிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு சின்ன செயலை முழுமையாக முடிங்க. ஒரு செயல் முடிங்க, 2 செயல் முடிங்க, 3 செயல் முடிங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு செயலை முடிங்க. இந்த மாதிரி செயலை முடிக்க நம்ம மனசு என்ன தெரியுங்களாகும், அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எடுத்த வேலையை சிறப்பாக முடிச்சிட்றான் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். உங்களோட வில் பவர் என்னன்னு நீங்களே பாருங்கள். சின்ன வேலை பெரிய வேலை எதை வேணால் அடித்து தூக்கலாங்க. எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு முன்னால் நிற்கும். ஸோ அதனை செயல்படுத்தினா போதுங்க, நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் சாதிச்சிடலாம். ஸோ இது ஒரு சின்ன ஃபார்முலா தான். இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ஒரு டெடிக்கேஷனாக முடியாதுங்கிறாமல் அதை அந்த வாழ்நாள் முழுவதும் அதை செய்யுங்க. அந்த செய்ய நம்மளோட பெரிய வேலைகள் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க, நம்ம பிஸ்னஸில், வெளியில், தொழில் சார்ந்த இடத்துல, எதுவாக இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த வேலையெல்லாம் அடித்து தூக்கலாம். நமக்கு பணமும் நிறைய வரும், பொருளாதாரம் நிறைய சேரும். ஸோ இந்த சின்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக பணக்காரனாக ஆகிறதுக்கு இது ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. இதை புரிஞ்சு செயல்பட்டால் உங்களுக்கும் அந்த வில் பவர் வரும். செயல்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்போடு சந்திக்கலாங்க. மகிழ்ச்சிங்க.